கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலை இந்த படத்தில். அது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, அது ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஹாஸ்பிட்டல். அந்த மாதிரி இங்கே நிறைய பாப்புலராக 70-80 ஆண்டு காலமாக பிரசவத்துக்குன்னே இருக்கிற பல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அவங்களுடைய தலைமுறை தொடர்ந்து ஒரே ஹாஸ்பிட்டலில் குழந்தைய பெற்று சந்தோஷமாக இருக்கிறதுனால ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப திரும்ப போய் அவங்களோட ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க அங்கே தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுவாங்க. இப்போ என்னோட ஃப்ரெண்டோட அம்மாக்கும் என்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கும் அப்புறம் என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கும் பிரசவம் பார்த்தது ஒரே டாக்டர். அவங்களுக்கு 75-80 வயசு இருக்குது. இங்கே மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதன் மேலே கட்டமைக்கப்பட்டது தான் அது. ஆடியோ லான்ச்சில் கூட சொல்லியிருந்தேன், நம்ம ரிவ்யூவர்ஸு, ப்ரொடியூசர்ஸு, ஆக்டர்ஸு, கிரியேட்டர்ஸு எல்லாருமே ஒரே டைரக்ஷனை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு நான் கிட்டத்தட்ட மலையாளத்தில் அதை ஃபீல் பண்ணுறேன். ஒரு பெரிய ப்ரெசன்ஸ் அண்ட் சே இருக்குது. ரைட்டர் தான் கதையை தீர்மானிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் டைரக்டர் கிட்ட போகிறாங்க, ப்ரொடியூசர்கிட்ட போகிறாங்க. அது ஒன்று இருக்குது. அப்புறம் மலையாளத்தில் இந்த மாதிரி ரைட்டர்கள் தீர்மானிக்கிறதுனால பல்வேறுபட்ட கதைகள் வருது. அப்புறம் இந்த வணிகம் சினிமா மேலே வச்சுருக்கிற கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அது தமிழ் சினிமாவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பிஸ்னஸ் டிசைட்ஸ் வாட் ஹேஸ் டு கம் அவுட் அண்ட் ஹவு இட் ஹேஸ் டு கம் அவுட். நாங்கள் ஆக்சுவலாக பல படங்களுக்கு, நீங்கள் சொல்கிற பல வெற்றி படங்களுக்கு அந்த படத்துடைய நடிகர்கள் தான் ப்ரொடியூசர்ஸ். ஸோ அங்கே இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர், ஒரு கேமராமேன், ஒரு மியூசிக் டைரக்டர் சேர்ந்து போதும், நாங்கள் சேர்ந்தா படம் பண்ண முடியும்ல. அண்ட் ஆல்சோ அதரோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலியை பார்க்கும்போது ஒரு வெல் செட்டில்டான ஃபேமிலி, ஒரு டீசெண்டான ஃபேமிலி. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்ற ஒரு யோசனையும் வருது. ஸோ அந்த ஒரு விஷயம் ஏன் ஏற்பட்டதுன்னு நீங்கள் எழுதின. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலை இந்த படத்தில். அது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, அது ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஹாஸ்பிட்டல். அந்த மாதிரி இங்கே நிறைய பாப்புலராக 70-80 ஆண்டு காலமாக பிரசவத்துக்குன்னே இருக்கிற பல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச பல குடும்பங்களில் அவங்களுடைய தலைமுறை தொடர்ந்து ஒரே ஹாஸ்பிட்டலில் குழந்தைய பெற்று சந்தோஷமாக இருக்கிறதுனால ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப திரும்ப போய் அவங்களோட ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க அங்கே தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்டெக்ஸ்டில் அவங்க அப்பா ஒரு நல்ல வேலையில் இருந்தாலும் இது அவனுடைய முதல் குழந்தைங்கிறதுனாலையும், அப்புறம் திவ்யாவோட வீட்டில் ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதை நாங்கள் அதில் பெருசாக ஹைலைட் பண்ண முடியல. இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் எங்களுக்கு டெலிவரி பார்ப்போம், எங்கள் ஃபேமிலின்னு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி அம்மாவோட சைட்லேருந்து இருக்கும். 70-80 ஆண்டு காலமாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அது அரசு ஹாஸ்பிட்டல் கிடையாது. அதனால் அது ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன். அடுத்தது, இந்த ஹாஸ்பிட்டலோட சாய்ஸ் அது ஒரு ப்ராக்டிஸ். இப்போ என்னோட ஃப்ரெண்டோட அம்மாக்கும் என்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கும் அப்புறம் என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கும் பிரசவம் பார்த்தது ஒரே டாக்டர். அவங்களுக்கு 75-80 வயசு இருக்குது. இங்கே மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதன் மேலே கட்டமைக்கப்பட்டது தான் அது. அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை மட்டும் வச்சு நம்ம இதை கணக்கு போடல, ஆனந்தோடைய பொருளாதார சூழ்நிலை வச்சு கணக்கு போடுறது. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக அலப்புழா ஜிம்கானா வருது. அண்ட் நிறைய படங்கள் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு உண்டான ஒரு இடத்துல தள்ளப்படுது அண்ட் அவங்க பண்ணுறாங்க. ஸோ தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்னமும் டூ யூ திங்க் தட் நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டோடையோ படம் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க அண்ட் தட் நீட்ஸ் டு சேஞ்ச் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டெஃபினெட்லி. நான் ஆடியோ லான்ச்சில் கூட சொல்லியிருந்தேன், நம்ம ரிவ்யூவர்ஸு, ப்ரொடியூசர்ஸு, ஆக்டர்ஸு, கிரியேட்டர்ஸு எல்லாருமே ஒரே டைரக்ஷனை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு நான் கிட்டத்தட்ட மலையாளத்தில் அதை ஃபீல் பண்ணுறேன். மெனி ரீசன்ஸ். எல்லாமே ஆத்தர் பேக்ட் ரோல்ஸ். அங்கே ரைட்டர் ஒரு ஒரு பெரிய ப்ரெசன்ஸ் அண்ட் சே இருக்குது. ரைட்டர் தான் கதையை தீர்மானிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் டைரக்டர் கிட்ட போகிறாங்க, ப்ரொடியூசர்கிட்ட போகிறாங்க. அது ஒன்று இருக்குது. அப்புறம் மலையாளத்தில் இந்த மாதிரி ரைட்டர்கள் தீர்மானிக்கிறதுனால பல்வேறுபட்ட கதைகள் வருது. அங்கே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஆப்ஷன்ஸாக. எங்களுக்கு இங்கே ஆர்டிஸ்டே ரொம்ப கம்மி. அப்புறம் இந்த வணிகம் சினிமா மேலே வச்சுருக்கிற கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அது தமிழ் சினிமாவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பிஸ்னஸ் டிசைட்ஸ் வாட் ஹேஸ் டு கம் அவுட் அண்ட் ஹவு இட் ஹேஸ் டு கம் அவுட். வேறஸ் மலையாளத்தில் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு நிறைய நடிகர்கள் மலையாளத்துலேருந்து நடிக்கிறாங்க. நானும் அங்கே இருக்கிற நிறைய நடிகர்கள்கிட்டும் ப்ரொடியூசர்கிட்டையும் பேசுகிறேன். நான் அந்த இண்டஸ்ட்ரியை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறேன். அங்கவும் வணிகம் இருக்குது, அங்கவும் எல்லாம் காசு பணம் அந்த பிரச்சனைலாம் இருக்குது. பட் அங்கே அந்த கிரியேட்டரோட அந்த ட்ரைவ் அங்கே கொஞ்சம் அதிகமாக வேல்யூ செய்யப்படுது, அதை அதிகமாக புஷ் பண்ணுறாங்க. நாட் ஜஸ்ட் த ப்ரொடியூசர்ஸ். அங்கே ஆக்சுவலாக பல படங்களுக்கு, நீங்கள் சொல்கிற பல வெற்றி படங்களுக்கு அந்த படத்துடைய நடிகர்கள் தான் ப்ரொடியூசர்ஸ். ஸோ அங்கே இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர், ஒரு கேமராமேன், ஒரு மியூசிக் டைரக்டர் சேர்ந்து போதும், நாங்கள் சேர்ந்தா படம் பண்ண முடியும்ல அப்படிங்கிற மாதிரியான கூட்டு முயற்சிகளில் நிறைய படங்கள் வருது. தமிழில் அது சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த விஷயம் நடக்குது. இட் வில் பி பெட்டர் டு மேக் த இண்டஸ்ட்ரி பெட்டர் அப்படின்னா வாட் திங் தட் யூ வாண்ட் டு சேஞ்ச்? இந்த ஒரு விஷயம் தெரியல. ஒரு ரிலக்டன்ஸ் இருக்குது ஆடியன்ஸுக்கு தேட்டருக்கு வர்றதில்ல. இப்போ நேற்று போய் படம் பார்த்தேன். ஒரு குளிர்பானத்துடைய விலை 350 ரூபா சொல்கிறாங்க, ஒரு பாப்கார்னோட விலை 350 ரூபா சொல்கிறாங்க. ஸோ யோசிச்சு பார்க்க முடியல. டிக்கெட் ஒரு 150 ரூபா, இது ஒரு 1150 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு 1500 ரூபா பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரியான சூழலில் மாட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் நிறைய இடத்துல சொல்கிற மாதிரி, வி நீட் டு இம்ப்ரூவ்
இது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஒரு ரிவ்யூ பண்ணுறதுல வந்து நீ வா, எனக்கு இந்த படத்தில் இது பிடிச்சிருக்கு, சில விஷயங்கள் ஒர்க் ஆகலை, நீ வா பாரு, பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோட ரிவ்யூ பார்த்துட்டு நான் சொல்கிறது சரியா தவறா அப்படின்னு சொல்லி. இப்போ எனக்கு அந்த ரிவ்யூவே வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்கணுமா இல்லை படம் பார்த்ததுக்கு பின்னாடி பார்க்கணுமா, அந்த ரிவ்யூவோட ரோல் என்ன? நீங்க எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? ஒரு படம் பார்க்கும்போது ரிவ்யூ பார்த்துட்டு நான் போகணும்னு வந்து ஒரு நினைக்கிறீங்க? படம் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அந்த படத்தோட ரிவ்யூ எதுவுமே பார்க்க மாட்டேன். அப்படியா? ஓகே. ஆமாம், எனக்கு எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் பயஸும் இல்லாமல் அந்த படத்தை தேட்டரில் பார்த்துட்டு நான் ரியலைஸ், நான் தேட்டரில் போய் ஒரு படத்தை பார்க்கணும். சில நேரம் அவைலபிலிட்டி இஷ்யூஸ், சூழ்நிலை, தேட்டருக்கு போக முடியலன்னா தென் ஓடிடியில் வர வரைக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த ரிவ்யூஸ் பக்கம் எதுவும் போக மாட்டேன். அது வந்து நம்ம அந்த படத்துக்கு கொடுக்குற மரியாதைன்னு நினைக்கிறேன்.